Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. 2015 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்பாடு செய்யும் போட்டிகள் ஏதும் இலங்கையிலும் பாகிஸ்தானிலும் நடாத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சூழ்நிலை மற்றும் பயங்கரவாதம் காரணமாக பாகிஸ்தானில் போட்டிகள் நடத்தப்படாமல் இருந்தாலும் இலங்கையில் போட்டிகள் நடாத்தப்படாமைக்கான காரணங்கள் என்ன? அண்மையில் லண்டனில் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மாநாட்டின் போது குறித்த காலப்பகுதியில் 18 போட்டிகள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் இலங்கை சார்பில் ஜயந்த தர்மதாச மற்றும் நிஷாந்த ரணதுங் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக உலகக்கிண்ண போட்டிகள், T20 போட்டிகள் என்பன இலங்கையில் நடைபெறாது. 2023 ஆண்டு வரை இது அமலில் இருக்கும். இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச மைதானங்களில் இந்த போட்டிகளை நடாத்துவதற்கு குறித்த காலம் வரை காத்திருக்க வேண்டும். தலைவர், செயலாளர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் செயற்திறன் இன்மையே இந்த இழப்புக்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாயிரத்தி 23 ஆண்டு வரை இலங்கையில் எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளையும் நடாத்துவது இல்லை என சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது. அது ஒரு சிறந்த நிலை என்று எம்மால் கூற முடியும். போட்டியொன்றை நடாத்தினால் பாரிய நிதியை செலவிடுகின்றனர். அதே போன்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. நீண்ட காலமாக இந்த நிலையை அவதானிக்க முடிகின்றது. எனவே 2 வருடங்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாக சபை இந்த நிதியை இலங்கையின் கிரிக்கெட் அபிவிருத்திக்காக செலவு செய்ய முடியும் என்று தீர்மானித்திருக்க முடியும். கடந்த காலங்களில் நடைபெற்ற அனைத்து சர்வதேச போட்டிகளின் போதும் அரசியல்வாதிகளே முன்னிலையில் இருந்தனர். அவ்வாறு தனிப்பட்ட அமைச்சின் மூலம் செலவு செய்வதாகவே உலகிற்கு தெரிகின்றது. எனவே 2023 ஆண்டு வரை இலங்கையின் கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்வோம் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நினைத்திருக்க முடியும். கடந்த தேர்தலின் போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. சுமதிபால போன்ற பல்வேறு தரப்பினர் இது சட்ட விரோதமானது என்று கூறினர். அதே போன்று கிரிக்கெட் ஒளிபரப்பு, தொலைக்காட்சி உரிமை தொடர்பிலும் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன. எனவே சர்வதேச கிரிக்கெட் பேரவை நித்திரையில் இல்லை. ஆகவே இவ்வாறான அனைத்து சட்டவிரோதமான செயற்பாடுகளையும் சிந்தித்தே அவர்கள் தீர்மானித்திருக்க முடியும் என்று நாம் கருதுகின்றோம். சிலரை தொடர்ந்தும் ஏமாற்ற முடியும். சில வேளைகளில் அனைவரையும் ஏமாற்ற முடியும். ஆனால் எல்லோரையும் எப்போதும்